நீட் 2024 எக்ஸாமினேஷனுக்குரிய கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கரெக்ஷன் விண்டோவில் நான் எந்த மிஸ்டேக்குமே பண்ணல சார் அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை சொன்னீங்க அப்படின்னா கூட இந்த விஷயத்தை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் டிக் மார்க் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை திரும்பவும் என்டர் பண்ணிவிட்டு ஆதாரோட லிங்காக இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அகைன் அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆதார் வெரிஃபிகேஷன் வில் பி கம்ப்ளீட்டட். ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். கரெக்ஷன் அப்ளிகேஷனில் எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த விஷயத்தை செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆதார் ரீவெரிஃபை பண்ண சொல்லி காமிக்குது, ஒரு சிலருக்கு காமிக்கல, ஒரு சிலருக்கு காமிக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் எப்படி இருக்குங்கிற ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷனில் மிஸ்டேக் இருக்கிற மாணவர்கள் கட்டாயம் அப்ளிகேஷன் கரெக்ட் மை அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் காமிக்கிறபடி உங்களுடைய எந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருந்தீங்களோ அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறது கொடுங்க. இந்த கரெக்ஷன் விண்டோ ஒரே ஒரு தடவை தான் பாசிபிள். நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் பண்ணணும். இன்ஸ்டட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றுறீங்க அப்படின்னா மாற்றினதுக்கப்புறம் கீழே கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டாங்கிறது சேவ் ஆகிடும். ஈவன் நீங்கள் லாக் ஆஃப் பண்ணிட்டு லாகின் பண்ணாலும் நீங்கள் ஆல்ரெடி ரீசெண்டாக எதை சேவ் பண்ணீங்களோ அதுதான் அந்த இடத்துல டிஸ்பிளேல இருக்கும். ஃபைனல் சப்மிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஆனால் அட்வைசபிள் திங் என்ன அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லா கரெக்ஷனையும் கரெக்ட் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு கரெக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுங்கிறது அட்வைசபிள். ஸோ நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறத ஃபஸ்ட்டே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட் அவுட் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஒரே ப்ராசஸில் முடிச்சிடுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.